ஐயோ, உடம்புக்கு சரியில்லையே. ஏன் என்னைய போட்டு இப்படி வாட்டி எடுக்குதுன்னே தெரியலையே. தலைய நிமுற முடியல, தலை சுத்திக்கிட்டே வருதே. அம்மா, உங்களை தான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். ரூமுக்குள்ளேயும் பார்த்தேன், கொள்ளைக்குள்ளேயும் பார்த்தேன், உங்களை காணல. அதான் உட்காந்து கிடைக்கேன். அம்மா, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப்பு டீ போட்டு கொண்டு வாங்கம்மா. அம்மா, சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையில, அதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. நான் போய் டீ போடலாம் தான் பார்த்தேன். டீ தூள் எங்க இருக்குன்னு தெரியல, ஜீனி எங்க இருக்குன்னு தெரியல. அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். அம்மா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்கம்மா. அம்மா, இப்ப எதுக்குமா கோவப்படுறீங்க? சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம தானே தூங்குறா. உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் படுக்கலாம், 2 நாள் படுக்கலாம். இப்படி 3-4 நாள் படுத்து கிடந்தா என்னடா ஆகிறது? அவளுக்கு என்ன அப்படி முடியாம கிடக்கா, இழுத்துக்கிட்டு கிடக்கா? மலை மாடு மாதிரி நல்லா தானே இருக்கா. நல்ல உருப்பான சோத்த வடிச்சு போட்டாலும் நல்ல மூக்க மட்டும் நல்லா திங்கிறா. நீனும் நல்லது பலதை வாங்கி வாங்கிதான் ரூமுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற. அதையும் நல்லா தான் திங்கிறா. இப்படி நல்லா தின்னுக்கிட்டு இருக்கிறப்பவே உடம்புக்கு கேடு வந்து மக்கள் கேடு. எம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே உங்களை டீ போட சொன்னேன். அதுக்கு இப்படி பேசுறீங்க? அவ நல்லா இருந்தா எல்லா வேலையும் அவளே பாத்துருவாமா. அவ சமைச்சு வச்ச சாப்பாடையும் டீயையும் குடிச்சிட்டு ஏமா இப்படி பேசுறீங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே உங்களை டீயை போட சொன்னேன். அதுக்கு என்ன வரத்து வரீங்கம்மா? எம்மா, என்னம்மா மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு நல்லா இருக்கிறப்ப காலையில 5 மணில இருந்து மாடாட்டம் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. காலையில எந்திரிச்சதுல இருந்து கொள்ளைய கூட்டுறது, வீட்டை கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, தண்ணி அழுறது, துணியை துவைக்கிறது, எம்புட்டு வேலை பாக்குறா. அவளுக்கு என்ன நம்ம சம்பளமா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? என்னைக்கோ ஒரு நாள் அவளுக்கு முடியல, அதான் படுத்து கிடக்கா. உடனே அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களேம்மா. எம்மா, உங்களுக்கு கோடி கும்பிடுமா. நல்லபடியா மக வீட்டுக்கு போயிட்டு வாங்க. உங்க மக வீட்டுக்கு போய் 3 வேளையும் தலைவாழை இலை போட்டு நல்லா சாப்பிட்டு இருந்துட்டு வாங்க. யாரு வேணாம் சொன்னது? அதுக்காக என் பொண்டாட்டி 2 நாள் முடியாம கிடந்தா உடனே அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி சொல்றீங்க. இது என்னம்மா நியாயம்? அவ என்னைய நம்பி கல்யாணம் முடிச்சு இங்க வந்திருக்கா. எதா இருந்தாலும் நான் தாமா பாத்துக்கிறோன்னு. ஏன் இஷ்டம் அவ அம்மா வீட்டுக்கு போகணுமா, இங்க இருக்கணுமான்னு. எம்மா, நீங்க மக வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க. எம்மா, முடியலையே. எம்மா, என்னம்மா? என்னடா அம்மா சும்மானே. என்னைக்கு என்னையவே இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டியோ, இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாதுடா. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போ. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மலை மாடு மாதிரி நின்னுக்கிட்டே இருக்க. மூட்டை முடிச்சு அள்ளிக்கிட்டு போடா வெளியில. என்ன ஒரே சத்தமா வீட்டுக்குள்ள கேக்குது? என்னன்னு தெரியலையே. போய் பாப்போம்.